சரி, இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுருவோம். ப்ராஜெக்ட் முடிட்டோம், பார்த்துக்கலாம். ஓகே சார். சரி, போய் வேலையை பாருங்க. சூப்பர்வைசர் சார். நீங்க தானே அன்னைக்கு டியூட்டியில் இருந்தீங்க? ஆமாம் சார். உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, போங்க. சரிங்க சார். மாப்பிள்ள, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு கதவை சாத்துறீங்க? கதவை திறங்க. எதுக்கு கிட்ட வர? வழி விடு, நான் போனோம். எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க? எதுக்கு? சத்தம் வரக்கூடாது. நீதான் என்ன கொல்ல குடவுன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்னு பாக்குறியா? சொல்லட்டுமா? இது நேத்து நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட பட்டன். மார்னிங் ஆபீஸ் கிளீன் பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இந்த பட்டன் கிடைச்சது. நேத்து குடோனுக்குள்ள என்ன தவிர வேற யாருமே அங்க போகல. அப்புறம் எப்படி உன் ட்ரெஸ்ஸோட பட்டன் அங்க வந்துச்சு? நீ தான் ஃபயர் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியணும்னு தான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். நீ என்னடானா ஓவரா சேட்டை பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை வம்பு இழுக்கிறதுனால நரி சிங்கத்தை விட பெரிய ஆள் ஆயிடாது. நரியோட ஆட்டம் எல்லாம் சிங்கம் தூக்கத்துல இருந்து முழிக்கிற வரைக்கும் மட்டும்தான். முழிச்சிருச்சுன்னு வை, அத்தோட அந்த நரிக்கு சங்கு தாண்டி. ஓவரா ஆடாத என்ன? வரட்டா? இங்க பாருங்க, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் ரீடு பண்ண சொல்லுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அபி, உன்னை கொல்ல பார்த்து குடோனுக்கு தீ வச்சவனை கூட அப்புறம் தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்ற. எல்லாம் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா முடிக்கணும் தானே? ஐயோ, மேடம், நம்ம கார்மெண்ட்ஸுக்கு மெட்டீரியல்லாம் வந்துருச்சுங்க மேடம். ஐயோ, இப்போ எப்படி சொல்றது சாரி கிழிஞ்சிருக்குன்னு? சரி நான் பார்த்து. ஓகே மேடம்.
எப்படி அபி கிட்ட சொல்றது? மாயா, என் கேபினுக்கு வாங்க. பாஸ் சொல்லுங்க பாஸ். போய் ஒரு சாரி வாங்கிட்டு வாங்க. பாஸ் நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்க பாஸ். ஆ. சஞ்சீவ் எதுக்கு என்ன சாரி வாங்கிட்டு வர சொல்றாரு? எனக்கு பிரசன்ட் பண்ணவா? சஞ்சீவ் எனக்கு சாரி பிரசன்ட் பண்ண போறாருனா அப்ப சஞ்சீவ் கொஞ்சம் கொஞ்சமா என் வலையில விழ ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். சாரி கிழிஞ்சிருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன வேலை பார்க்கறவ? பாஸ். ஓ, சாரி வாங்கிட்டீங்களா? கொடுங்க. நீங்க போலாமாயா? பாஸ் நிஜமாதான் சொல்றீங்களா? சாரி, மறந்துட்டேன். நீங்க போகும்போது அபியை மட்டும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு போங்க. என்ன மாயா, என்னாச்சு? இன்னும் நிக்கிறீங்க? போங்க. அபி, உங்களை சார் கூப்பிடுறாரு. சார் கூப்பிட்டீங்களா? இந்தா. எதுக்கு? சாரி கிழிஞ்சிருக்கு. இல்ல, கிழிஞ்ச சாரியோட எப்படி இருப்ப? அதான் புது சாரி வாங்கிட்டு வர சொன்னேன். இந்தா, கட்டிக்கோ. குடி. அபி, இந்த சாரி உனக்கு நல்லா இருக்கு. தேங்க்ஸ். சார், இந்த சாரி எவ்வளோ? பரவாயில்ல, சொல்லுங்க சார். சாரி எவ்வளோ? நான் பணம் கொடுத்துடுறேன். என்ன அபி, அன்னைக்கு சாப்பிடும்போது உனக்கு பணம் கொடுத்தேன்னு இந்த சாரி எவ்வளோன்னு கேட்டு குத்தி காமிக்கிறியா? ஐயோ சச்ச, குத்தி காட்டல சார், பிராக்டிக்கலா பேசுறேன். எப்படியோ நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய போறோம். நமக்குள்ள குடுக்கல் வாங்கல இருந்தா நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த புடவைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும். எனக்கு தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுக்கு நம்மள நாமளே தெரிஞ்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதான் இந்த புடவைக்கு பணம் தரேன்னு சொல்றேன். நீங்க சாப்பிடும்போது எனக்கு பணம் கொடுத்து டீசன்சியை மெயின்டைன் பண்ணும்போது அதே நானும் பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல? அதான் சார் கேக்குறேன். சாரி எவ்வளோ? சொல்ல மாட்டீங்களா? பாக்ஸ்ல 2000 ரூபான்னு போட்டிருந்துச்சு. இந்தாங்க சார். வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்க மாட்டீங்களா? சரி, நான் பணத்தை டேபிள்ல வைக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க.
இந்த ஸ்ரீஜா மாயா அனுப்புன சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தாளா இல்லையான்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ வேணா, என்ன ஒண்ணு பண்ணிடாது, என்ன ஒண்ணு பண்ணிடாது. ஐயோ எங்க போனாலும் நிக்கிறாளே. ஐயோ ஐயோ என்ன விட்டுடு. ஐயோ என்ன கொண்டுடாது, கொண்டுடாது. ஐயோ அம்மா, என்னாச்சுமா உனக்கு? ஐயோ பேய் பேய். மா, நீயே ஏமா வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க? என்ன ஜெயிலுக்கு போய் கழித்திடணுமா? ஐயோ அனுடி, நான் மாயா அனுப்புன சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்காதன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, அனு போன் மூலமா இந்த வீட்டுக்குள்ள பேய வந்துட்டாடி. ஐயோ அம்மா, அனுவா? எங்கம்மா அனு? அதோ அங்க இருக்க பாரு. அதோ 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 அங்க, அதோ அங்க. இதோ. ஐயோ அம்மா, சத்தம் போடாதம்மா. அனு அனுன்னு ஏமா பயப்படுற? சத்தம் போடாம இரு. சிந்தாமணி, என்ன ஸ்ரீஜா ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? சிந்தாமணி ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அம்மா இந்த கர்ப்பாம்பூச்சிய பார்த்து பயந்துருக்காங்க. கர்ப்பாம்பூச்சி இல்ல, அனு அனு அனு. அனுவா? அனுலாம் ஒண்ணு இல்ல அத்தை. ஐயோ இங்க இருக்கா, இங்கதான் இருக்கா, இங்கதான் இருக்கா. மோ பேசாம இரு. அது ஒண்ணு இல்ல அத்தை. அம்மா இந்த வீட்டுக்குள்ளே 4 செவருக்குள்ளே இருக்காங்கல்ல, அதான் சும்மா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. பைத்தியம் இல்ல, பைத்தியம் இல்ல, பேய் பேய். ஐயோ மோ, அனு இல்ல, நம்ம வீட்டுல பேயும் இல்ல. அனு அனுன்னு பயந்து நீயே எல்லா உண்மையும் அத்தை கிட்ட உளறிடுவ போல. பேசாம இரு. சிந்தாமணி பேசல. சிந்தாமணி, பிசாசையெல்லாம் பேய் ஒண்ணும் பண்ணாது. நீ பயப்படவே பயப்படாத, தைரியமா இரு. என்ன நான் பிசாசா? பாத்தியா ஸ்ரீஜா, இந்த சீதாவோட கொழுப்ப போற போக்குல என்ன பிசாசுன்னு சொல்லிட்டு போறா. கொஞ்சம் பொறுமையா இருமா, எல்லாரோட ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். தங்கச்சி, சஞ்சீவ் சார் கூட போகாம எதுக்கு ஆட்டோல போலான்ற? அவர் கிளம்ப லேட் ஆகும், நீங்க வாங்க போலாம். வாங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. அபி, ஒரு நிமிஷம் வந்துறேன்க்கா. என்ன சஞ்சீவ்? இல்ல எதுக்கு ஆட்டோ எல்லாம் போய்கிட்டு, கார்ல ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல நீ போ, நான் ஆட்டோலயே வந்துக்கிறேன். இப்ப நீ கார்ல ஏறினா கார் உன்னை ஏத்திக்காத. 2 பேரும் ஒரே வீட்டுக்கு தானே போறோம், அப்ப கார்ல வரக்கூடாதா? ஐயோ வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், இந்த வீணான ஆசையெல்லாம் வேண்டான்னு தான். இல்ல இன்னைக்கு நீ என் கூட இருக்க, நான் உன் கூட கார்ல வரலாம். ஆனா நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் போற இடத்துக்கெல்லாம் நீ வந்து என்ன கார்ல கூட்டிட்டு போறியா என்ன? நான் அப்ப தனியா ஆட்டோல போய் தானே ஆகணும். நான் உன் கூட நெருக்கமா கார்ல வந்து பழகிட்டேன்னா அப்புறம் நான் உன்னை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் எனக்கு நிரந்தரமான இந்த எளிமையான வாழ்க்கையை இப்போல இருந்து பழக ஆரம்பிச்சிட்டேன். நீ போ சஞ்சீவ், நான் ஆட்டோலயே வந்துக்கிறேன். போலாமாக்கா? தங்கச்சி, சஞ்சீவ் சார் தான் வீட்டுக்கு கிளம்பிட்டார்ல, நீ அவர் கூட கார்ல போக வேண்டியதானே? இல்லக்கா, அவர் வீட்டுக்கு போகல, வெளியே எங்கேயோ போறாரு. அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டாரு. சரி நம்ம போலாம்க்கா, வாங்க. சொல்லிக்கிட்டே இருந்த இந்த சந்தோஷம் உட்கார வச்சுட்டோம். இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிற அளவுக்கு என்ன டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டானே. ஐயோ அப்பப்பப்பப்பப்பா. நல்லா சாப்பிடுவோமா?
எல்லாரும் போயிருப்பாங்க, சாப்பிட்டுலான்னு பார்த்தா இப்ப குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நாம அப்புறமா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சிந்தாமணி வந்துட்டு எங்க மேல போற? வா வந்து சாப்பிடு. ஐயோ, கூப்பிடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. சிந்தாமணி, என்ன இது புது பழக்கமா? வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா. அதான் உங்க அண்ணன் பாசமா கூப்பிடுறாருல. வாங்க அத்தை, வந்து சாப்பிடுங்க. ஆமா, எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் பாசம் பொத்துக்கிட்டு வரும். சேர்ந்து அண்ணன் தான் ஆசையா கூப்பிடுறாருல, வந்து சாப்பிடு. ஐயோ, சாப்பிடலன்னா விட மாட்டானுங்க போல இருக்கே. சாப்பிட்டு தொலைவும். இந்தாங்க சாப்பிடுங்க. சிந்தாமணி இங்க வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல நீ, பரவாயில்ல நீ, நான் இங்க நின்னே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும் உட்காரு, வா. இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல நீ, நான் இங்க நின்னே சாப்பிடுறேன். சப்பாத்தி எங்களுக்கு கை இருக்கு, நாங்களே வச்சுப்போம். இந்தாங்க. சட்னி எடுத்துக்கோ. அக்கா அந்த சட்னி எடுக்கா. கொடு. ஏமா சிந்தாமணி, ஏன் நின்னுட்டே சாப்பிடுற? வா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா. அது அண்ணி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காது அண்ணே, அதான் நின்னுக்கிட்டே சாப்பிடுறேன். என்ன சீதா, புதுசா இருக்கு? மாமா என்ன பண்ற? மாப்ள, வர வர இந்த கொசு தொல்லை தாங்க முடியல மாப்ள, அதான் விரட்டிட்டு இருக்கேன். கருவ பையன். புதுசா எனக்கு என்ன மரியாதை? வா வந்து உட்காரு. வேண்டாம் அண்ணி, நான் நின்னுக்கிட்டே சாப்பிடுறேன். இதான் அண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கு. அத்தை உட்கார்ந்து சாப்பிடுங்க அத்தை, வாங்க. ஐயோ, என் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும்னே உட்கார சொல்றாங்களே, பாவி பயலுங்க. நின்னுட்டு சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும், உட்கார்ந்து சாப்பிடுவா. ஏய் காளி, மாமா. எந்திரி. வேணாம் அண்ணே, நான் உட்கார்ந்தா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என்னது? பின் விளைவுகள் மோசமா இருக்குமா? ஒரு பெரிய மனுஷன் உன்னை உட்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட காதுல வாங்காம ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்க. சிந்தாமணி, இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? டேய் காளி, நான் உட்கார்ந்த உனக்கு என்ன, உட்காரலனா என்னடா? நீ என் விஷயத்துல மட்டும் தலையிடாத. மாப்ள, நம்ம அப்படியே சிந்தாமணி அலாயக்கா தூக்கிட்டீங்க, வந்து உட்கார வச்சிடலாமா? டேய், எதுக்கு நான் பக்கத்துல வரீங்க? சிந்தாமணி சொல்றோம். மாப்ள, சிந்து சொன்னா கேட்காது. வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே ஒரு தடவை உட்கார்ந்ததுக்கே என் பேக் தாங்கல. வேண்டாம் உட்காருங்க, உட்காரு. ஐயோ அம்மா. அச்சோ, மணி வேற 10 போகுது. அபி வேற தூங்க வர போற நேரம். இன்னைக்கு நைட்டும் அபி தூங்கும் போது அவளை கட்டி பிடிச்சு படுத்துட்டேன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? யோசிடா சஞ்சீவ். ஐடியா.